எல்லாருக்கும் வணக்கம். நான் மாயா. இது மாயாவின் பயணம். மாயா அன்றைக்கி வந்து கார சிப்பி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் வந்துட்டு பெரியஞ்சீரகம் 2 ஸ்பூனு, மிளகு சின்ன டீஸ்பூனு, மல்லி 2 டீஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து சின்ன சீரகம் ஒரு 2 டீஸ்பூனு, அப்புறம் வந்து கொஞ்சம் நெத்திலி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சின்ன வெங்காயமும் பூண்டு 4 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம 1 கிலோ மாவுக்கு கணக்கு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சீனி, அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டர், கொஞ்சம் தேங்காய் பால், அப்புறம் ப்ளெயின் வாட்டர். இது தேவையான அளவு நம்ம அப்புறம் தேவைப்படும் போது ஊற்றிக்கலாம். அதுக்காக கருவேப்பிலை தனியாக கொஞ்சமாக வதக்கி அதை வந்து நம்ம தூள் பண்ணிக்கணும். பாருங்கள், பட்டை மிளகாய், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், மல்லி, மிளகு இது எல்லாமே வந்துட்டு எண்ணெயே இல்லாமல் நம்ம வந்து வறுக்க போகிறோம். வறுத்தாச்சு பாருங்கள். நம்ம அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிடுவோம். இது வந்து அரிசி மாவு 2 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். சின்ன சீரகம், மல்லியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து சின்ன வெங்காயம், இந்த வெள்ளைப்பூண்டு இது எல்லாமே ஒன்றா சேர்த்து பிளெண்ட் பண்ண போகிறோம். நல்லா ரொம்ப தூளாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணினா போதும். ஓகே, நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பிளெண்ட் பண்ணியாச்சு. அதோடு சேர்த்து நெத்திலையும் சேர்த்து பிளெண்ட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக தண்ணி அதிலே விட்டுக்கலாம். அரிசி மாவையும் இந்த கோதுமை மாவு 1 கிலோவையும் நம்ம வந்து சலிக்க போகிறோம். அதை சலித்து ரெடி பண்ணிக்குவோம். சலித்த மாவில் உப்பு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஒரு சின்ன ஸ்பூன் அளவு சீனி, அதுக்கப்புறம் அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அந்த விழுது எல்லாத்தையும் இதிலே கொட்டிப்போம். முட்டையும் தேங்காய் பாலும் நல்லா ஒரு தனியாக பீட் பண்ணி எடுத்துக்குவோம். கொஞ்சம் சுமாராக ஃப்ளஃபியாக வர அளவுக்கு இருந்தாலும் போதும். ரொம்பவும் அடிக்க வேண்டாம், சுமாராக இருந்தால் போதும். உருக்கி வச்சுருந்த பட்டர் நம்ம இதில் ஊற்றுவோம். கலவையில் ஊற்றுவோம். உருக்கி வச்சுருந்த பட்டர் உருக்காமல் போடக்கூடாது, உருக்கணும். நம்ம வந்து இந்த கலவையில் பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையும் தேங்காய் பாலையும் இதில் மிக்ஸ் பண்ணிடுவோமா. முதல்ல மல்லி சீரகம்லாம் அரைச்சோம் இல்லையா, அந்த பிளேண்ட் அளவுக்குள்ளே தண்ணி ஊற்றி அதுலேயும் வேஸ்ட் பண்ணாமல் அது கொஞ்சம் கழுவி எடுத்து இதிலே ஊற்றிக்குவோம். ஏன்னா அதில் வாசனை இருக்குது. ஸோ இதை நல்லா பெசரிக்குவோம். இது பிழையும் போது உங்களுக்கு வந்துட்டு தண்ணி பத்தலை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஸோ அதனால் இந்த கலவை வந்து இப்படி வந்துடுமா, தண்ணி குறைச்சி வந்துடுமா, இல்லை தண்ணி கூடி வந்துடுமான்னு பயப்படாமல் பிழைங்க. முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக கனிங்க, இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்படி முடியலன்னு சொன்னால் கடைசியாக கொஞ்சம் கோதுமாவும் கலந்துக்குங்க. நானும் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றிட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரே நேரத்தில் மாவு பிழைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா உங்களுக்கு பதம் தெரியும், எந்த பதத்தில் அதை சரியாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் பிழைஞ்சிட்டு நீங்கள் ஒரு தடவை உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு குறைவாக இருக்கிற மாதிரிச்சுன்னா இப்போ தான் நீங்கள் உப்பு போடணும். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு பிழைஞ்சி முடிச்சுட்டா உப்பு போட ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ மறுபடியும் உப்பு பார்த்து ரெடி பண்ணிக்கிங்க. இது வந்து கருவேப்பிலை ஒரு சொட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கையிலே நுணுக்கியாச்சு. அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிங்க இதோட. பாருங்கள், மாவு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, அதனால் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு ரொம்பவும் தண்ணி ஊற்றாதீங்க. ஸோ கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக மாவு போகிற அளவுக்கு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் மறுபடியும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு குறைய நிறைய வாய்ப்பு இருக்குது. இது நல்லா டோ மாதிரி நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணி அந்த எந்த மாவையும் விடாமல் அழகாக உருட்டி எடுத்து ரெடி பண்ணி ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இருந்தால் தான் சரியான பதம்னு அர்த்தம். ஓகே, நமக்கு வந்து இப்போ இந்த சிப்பிக்கின்னு சொல்லிட்டு அச்சு இருக்குது. இந்த மாதிரி ஒரு கட்டையில் கோடு கோடாக இருக்கும். அப்படி இல்லைன்னா முள்ளு கண்ணியில் கூட செய்வாங்க. ஸோ இதில் வந்து கோதுமாவை துவிக்கிங்க அப்பப்போ. அப்போ தான் வந்து உங்களுக்கு அது வச்சு அமுக்கும் போது உங்களுக்கு வரி வரியாக வரும், ஒட்டாமையும் வரும். ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கோதுமை கொஞ்சம் எடுத்து அது மேலே தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து இப்படி கையில் வச்சு விட்டுருன்னா அந்த அச்சு வந்து கோட்லாம் வரி வரியாக விழுந்துடும். ஸோ பார்த்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அப்பப்போ தேவைப்படும் போது இந்த மாதிரி கோதுமாவை எடுத்து அதில் தடவிட்டு அதுக்கப்புறம் உருட்ட பாருங்கள். ஸோ கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போக போக சரியாக வரும். அப்படி இந்த அச்சு இல்லாதவங்க முள் கரண்டியில் அதே மாதிரி கொஞ்சமாக
வச்சு வச்சு உருட்டுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் அழகாக வரும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த கட்டை இல்லைன்னா எப்படா செய்வோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. முள்ளுக்காண்டியில் அழகாக செய்ய முடியும். ஓகே. நெருப்பு வந்து மிதமாக வச்சுக்கோங்க. எண்ணெய் ஆஃப் சூட்லேயே இருக்கட்டும். ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் குறைவாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரே மாதிரி எல்லாமே ஒரே கலரில் வரணும், ஒரே ஈவனாக வேகணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஆஃப் குக்கில் வேகும் போதே நீங்கள் வந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரே நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் எல்லாத்தையும் ஒன்றா ஒரே எண்ணெய்க்குள்ளே போட்டு நீங்கள் மறுபடியும் கிளறுன்னா அது இன்னொரு 5 நிமிஷம் ஒரே மாதிரி கலரில் வெந்து கிடச்சிரும் உங்களுக்கு. பாருங்கள், நான் ஆஃப் குக்கில் நான் இப்போ எடுத்துட்டேன். நீங்கள் வந்து உட்காந்து மெதுவாக செஞ்சு வச்சுருவீங்களே, அது மாதிரி தான் ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்று. அது ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து மறுபடியும் அது எண்ணெயில் போட்டுட்டிங்கன்னா அது ஒன்று ஒன்றா தனித்தனியாக வந்துடும். அது கும்பலாக ஆகாது. சரிங்களா? ஸோ அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அப்படியே கொட்டி மெதுவாக நீங்கள் அதை வந்து கிளறினீங்கன்னு சொன்னால் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக தெளிவாக தனித்தனியாக வந்துடும். ஓகே, மாயா செஞ்சு முடிச்சிட்டேன். டன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. உண்மையிலே நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், மீண்டும் சந்திப்போம்.